போட்டு சரி போதும். நான் கல் உப்பு இருந்தால் கூட போடலாம், கல் உப்பு இல்லை. நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணணும். உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா க்ளீன் பண்ணணும். ஒரு 2 முறை கழுவிட்டு திரும்ப மஞ்சள் பொடி போட்டு திரும்பவும் கழுவணும். ரெண்டு 3 வாட்டி உப்பு போட்டு கழுவிட்டு மஞ்சள் பொடி போட்டு ஒரு 2 முறை கழுவணும். எண்ணெய் வந்து ஒரு 50 கிராம் ஊற்றிருக்கிறேன். நல்லா எண்ணெய் காயட்டுன்னு கடுகு, வெந்தயம், சீரகம், ஸ்லோ பண்ணிட்டு கேஸை, பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம் தான் நல்லா பெருசாக இருந்துச்சு. பூண்டும் வெங்காயமும் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயமும் பூண்டும் வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வந்து தனியாகவும் மிளகாவும் சேர்த்து அரைச்சது. மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரம் எவ்வளவோ அவ்வளோ அளவுக்கு போடணும். ரெண்டு மீடியம் சைஸில் தக்காளி சேர்த்து, தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் ஆகணும். தக்காளி நிறைய போட தேவையில்லை, ஏன்னா மீன் குழம்புக்கு புளி தான் தேவை. 100 கிராம் புளி வந்து எடுத்துருக்கிறேன். புளி வந்து நல்லா திக்காக கரைச்சிக்கணும். தண்ணியாக இருந்தால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். இப்போ கூட உப்பு காரம் பத்தலைன்னா கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். இது வந்து மீன் குழம்பு மசாலா போட்டிருக்கேன். வீட்டிலலாம் ரெடி பண்ணல, கடையில் வாங்கினோம். நல்லா குழம்ப வந்து கொதிக்க விடணும், பிரிஞ்சு வரணும். உப்பு மட்டும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணேன். நீங்கள் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு காரம் செக் பண்ணி பத்தலைன்னா போட்டுக்குங்க. அப்புறம் கொதிச்சப்பில் போட்டால் பச்சை வாசனை வரும். ஏற்கனவே கொதிச்சுன்னு தான் இருக்குது. லைட்டாக மீன் வேகணும், நிறைய இருந்தால் கொலன்னு ஆகிடும். லைட்டாக கொதிக்கிட்டோன்னே ஆஃப் பண்ணிடலாம். மீன் வந்து கொதிச்சிச்சு, கலக்கலாம் கூடாது. இதுக்கு மேலே சாப்பிடும்போது எடுத்துட்டா போதும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் திறந்து விட்டு ஆறுன பிறகு மூடணும். மீனை வந்து கரண்டி போட்டு கலக்கக்கூடாது. சூடாக இருந்தால் கறி துணி பிடிச்சி இந்த மாதிரி கலக்கிக்குங்க. கலக்கிட்டு வந்து பீஸை இப்படி எடுத்து வச்சுக்கோங்க.
மீன் குழம்பு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறணும்.